அந்த வீட்டுக்கு வந்தவன் இதே மாதிரிதான் இருந்தான். அவன் தலையில கூட அடிபட்டிருக்க. அப்பனா வந்தது மகேஷ் தானா? அவர்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஆனா நீ அழாதடா, நான் இருக்கேன். எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சிடலாம். நீ இப்போதைக்கு இந்த நிலைமைய அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா பயங்கரமா பயந்துருவாங்க. நீ அழாதடா. அண்ணா அண்ணா அழாதடா, ரொம்ப வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோண்ணா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என் வாழ்க்கைய காலி ஆயிடுயா. மொத்தமா கதை கட்டி விட்டு என் எதிர்காலத்தையே அழிச்சிருவாங்க. ஓகே ஓகே சரி சரி ஓகே கூல். உனக்கு தான் ரிஸ்க், நீ தான் கஷ்டப்படுற, நான் அதை ஏத்துக்கிறேன். அப்படிதான் இருக்குது. ஆனா அஞ்சலி மதி. ஓகே 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 மதி தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனுஷங்க பல விதம். அதுல ஒரு விதம் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லி உண்மையாவே இருந்துருவாங்க. அவங்களுக்கு கவலை இல்ல, வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தா போகும். இது பொய்ய சொல்லி பொய்யா வாழ்ற வாழ்க்கை இருக்க, அது ரொம்ப கஷ்டம் மதி. ஏன் அந்த பொய்ய மெயின்டைன் பண்றதுக்காக தினமும் போராடணும், கஷ்டப்படணும். எப்படா மாட்டி போன என் நேரமும் பதட்டமாவே இருக்கும். என்ன ஒரு லைஃப். நம்மளதான் சொல்றானா? இல்லையே, இந்த டைலாக் அவனுக்கும் பொருந்துமே. யோ என்னையா சொல்ற? ஒண்ணுமே புரியல எனக்கு. மதி இப்ப நீ எதுக்கு வந்திருக்க? என் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறதுக்கு. அதெல்லாம் சரியா, நான் துட்டுக்காக தான் இங்க வந்துக்கிறேன். இப்ப சொல்லு. பொதுவா எல்லாரும் லைஃப்ல வேற வேற சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் என்னையா நீ சும்மா தத்துவமா பேசுனீங்க? புரியுற மாதிரி பேசியா? ஓகே, வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனையும் கஷ்டமும் வரும். அதை எப்படியாவது சமாளிச்சு மேல வரத்தானே நினைப்பாங்க. அதுல நீயும் ஒரு ஆள்மதி. சரியா? அந்த மாதிரியே நடந்துக்கும். புரியுதா? தொட்டு குடுக்கறத விட்டுட்டு வேற எல்லாமே பேசுவேன். கண்டிப்பா இவன் தான் அந்த போட்டோவை எடுத்திருக்கான். எப்படியாவது அந்த போட்டோவை இவன் கிட்ட இருந்து எடுக்கணும். என்ன பண்றத? இவனை எப்படியாவது இங்க இருந்து வெளியே அனுப்பி ஆகணுமே. அனுப்புனாதான் அந்த போட்டோ எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணலாம்? அஞ்சலி வாமா சாப்பிடலாம். இதோ வந்துட்டேமா. என்னங்க, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, வாங்க.
இந்தாங்க மாப்பிள்ள தண்ணி. வேற ஏதாவது வேணுமா மாப்பிள்ள? அப்பளம் பொரிக்கவா? ஆம்லெட் ஏதாவது வேணாமா? சரி, பழம் கட் பண்ணி கொடுக்கட்டுமா? இல்ல வேணாம் வேணாம் வேணாம். சரி சரி, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்திக்கோங்க. போதும் போதும். முருகா உனக்கு? இதுக்கு மட்டும் கீ இல்ல. எங்க?